வேலைக்காக காத்திருந்தோம். அப்பொழுது கடந்த ஆட்சியில் 2018 ஜிஓ 149, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ எதிர்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள், இப்போ இருக்கிற முதல்வர், இது ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அரசாணை நீக்கிவிட்டு 2013 பாஸ் பண்ண அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை 177 சொல்லியிருந்தார். அதை நம்பி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30,000 குடும்பங்களை, ஒரு 3 லட்சம் ஓட்டு பக்கமாக நாங்கள் திமுகவுக்கு நாங்கள் அளித்தோம். தேர்தலில் ஜெயிச்சுட்டு ஆட்சி 3 ஆட்டம் முடியுது, ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இந்த ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட 12 போராட்டம் பண்ணோம். இந்த 12 போராட்டத்திலையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நேரில் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்னும் 10 நாட்களில் உங்களுக்கு வேலை வழங்கப்படும் சொல்லிட்டு போனார். அதுவும் நடக்கலை. அதன் பிறகு 8 நாள் போராட்டம் பண்ணோம். அங்கேயும் சொன்னாங்க, உங்களுக்கு உறுதியாக நாங்கள் உங்களுக்கு இந்த அரசாணை நீக்கி விட்டு உங்களுக்கு பணி நியமனம் வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்போது எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் நாங்கள் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு, எங்களுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. இதை எதிர்த்து நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டமும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களும் தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அது மறுபடியும் சொல்லுங்கள். மா குமார், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்.